ஹலோ மக்களே, ஜானகி ரகுராமோட சண்டே ஸ்பெஷல் செம ட்விஸ்ட்டாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ரகுராமும் சாரு சீனுக்கு தான் மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவை சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரி அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. எப்படிடா இந்த ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுக்கணும், அதை எதிர்த்து நம்ம காலத்தில் இறங்கணுமேன்னு சொல்லிட்டு சாருவோட கதையை முடிச்சிடுறாங்க. அப்படியே சாருவோட கையில் ஒரு லெட்டர் இருக்குது. அதில் என்னோட நிலைமைக்கு காரணம் ரகுராமும் இந்த சீனு தான், இந்த குடும்பத்தை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சாருவோட நிலைமைக்கு காரணம் அவங்க 2 பேர் தான் சொல்லிட்டு அதிகாரிகளும் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவுக்கு இது புவனேஸ்வரோட சூழ்ச்சி தான் புரிய வருது. ஒரு கட்டத்தில் ஒரு ஆதாரத்தை வச்சு செம அதிரடியாக நம்ம மாயா ரகுராமையும் சீனுவையும் அந்த இடத்துலேருந்து காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சாருவும் அந்த இடத்துல செம ஆக்டிங்காக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சீனு மாமாவுக்கும் மாயாவுக்கும் ஏற்கனவே டைவர்ஸ் ஆகிட்டு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லவும் நம்ம ரகுராமும் அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே படித்து பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் ஒரு தப்பான முடிவு சொல்கிறாங்க. அப்படியே ரகுராம் வந்து கண்டிப்பாக நீ சாரு கிட்ட வாக்கு கொடுத்துருக்க, அதனால் நீ இந்த மாதிரிலாம் செய்யாத சீனு, நாளைக்கு மேரேஜ் நடக்க தான் போகுது, ஆனால் மாப்பிள்ளை வந்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் இதை கேட்டோன்னு மாயா அப்படியே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. பெரியப்பா, இதுக்கும் சீனுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது, கண்டிப்பாக இவங்க தான் சூழ்ச்சி பண்ணி இப்படி எல்லா விஷயத்துலையும் மாட்டி விட்டுருக்கணும்னு நம்ம மாயா சொன்னாலும் அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. நம்ம ரகுராம என்னோட தலைமையில் நடக்கக்கூடிய இந்த கல்யாணம் நல்லபடியாக இருக்கணும், சாருவோட வாழ்க்கைக்கு வேற என்ன பதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. மகாலிங்கமும் பாத்மாவும் கூட சேர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம சீனுவை எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக சீனு வந்து சாரு கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிறதுல பாத்மா உறுதியாக இருக்காங்க. இதை கேட்ட ரகுராமும் இந்த முடிவு இதுதான், நாளைக்கு எல்லாரும் அதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்ம ஜானகிக்கு ரொம்பவே வருத்தம் ஆகிடுது. என்ன நடக்குது மாயா, பாத்தியா அந்த பாத்மா எவ்வளோ பெரிய சூழ்ச்சி செய்துட்டா, இப்படி உங்கள் 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆச்சா அப்படிங்கிற மாதிரி தனா கேட்குறாங்க. மாயாவும் தனா கிட்ட இல்லை தனா, ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு வேகத்தில் நாங்கள் சைன் போட்டதெல்லாம் உண்மை தான், ஆனால் நாங்கள் எதுக்குமே அப்ளை பண்ணலை, எப்படி இந்த ஆர்டர் வந்ததுன்னு எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது தனாவும் நம்ம மாயா கிட்ட எல்லாத்துக்கும் காரணம் அவங்களோட சூழ்ச்சியாக தான் இருக்கும், அவங்க தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, இப்போ என்ன பண்ணுறது மாயான்னு சொல்லும்போது நம்ம சீனு அந்த இடத்துல வராங்க. மாயாவும் சீனு கிட்ட வந்து என்ன சீனு இப்படி ஒரு காரியத்தை பண்ண பார்த்துட்டே ஏன் இந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம சீனுவும் இல்லை நான் நல்லா தான் இருந்தேன், ஏதோ ஒரு கட்டத்தில் இவங்க வந்து எனக்கு ஏதோ குடிக்க தந்தாங்க, எப்படியோ மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, விடிஞ்சா உனக்கு சாருக்க தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது சீனுவும் நான் கண்டிப்பாக சாருவை மேரேஜ் பண்ண மாட்டேன், எப்படி இருந்தாலும் உன் கூட தான் நான் வாழ போகிறேன், என்னைக்கா இருந்தாலும் உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாயாவும் பெரியப்பாவோட முடிவை மீறி எதுவுமே செய்ய முடியாது சீனு, இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி வீடியோ காலில் எல்லாத்தையும் பார்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது என்ன ரகுராம் இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டான், அவனுக்கு தலைமையில் அப்போ இந்த மேரேஜ் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறான், அப்படிலாம் இருக்கவே கூடாது, அதுக்கு என்ன வழி பண்ணுறதுன்னா, எப்படி இருந்தாலும் இந்த ஜானகி நில குழஞ்சி ரொம்பவே வருத்தப்படுவான்னு பார்த்தா எல்லாமே மாறி போய் இருக்கு, அவனே இப்படி ஒரு முடிவு சொன்னபோது அவங்க குடும்பம் சந்தோஷமாக தானே இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவை வைக்கிறாங்க. அதே சமயத்தில் பசுபதியும் புவனேஸ்வரியும் சேர்ந்த மாதிரி வேற ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. புவனேஸ்வரியும் பசுபதி கிட்ட வந்து பேசாமல் சாருவோட கதையை முடிச்சு அப்படியே அந்த பழி எல்லாத்தையுமே அந்த ரகுராம் குடும்பத்துக்கு மேலே போட்டுற வேண்டியதான். ஏற்கனவே சாரு சொல்லியிருக்கா, ஏதாவது ஒரு நிலைமை தப்பாக வந்துச்சுன்னா நான் சூசைட் பண்ண கூட தயங்க மாட்டேன்னு வாக்குமூலம் வேற கொடுத்துருக்கா, அதனால் எல்லாருமே நம்புவாங்க, கண்டிப்பாக இது ரகுராமோட வேலையாக தான் இருக்கும், அவங்களோட குடும்பத்தினால தான் சாரு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு ஊர் மக்கள் எல்லாரையும் நம்ப வச்சிடலான்னா அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசுபதி ஒரு கட்டத்தில் பிளானை போடுறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா லிங்கமும் சாரு கிட்ட வந்து சாருமா நீ நினச்ச மாதிரி நடக்க போகுது, இப்போவாது நிம்மதியாக தூங்கி எழும்பு, ஒரு பிரச்சனையும் இல்லை, காலையில் சீனுக்கும் உனக்கு தான் மேரேஜ் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லிங்கம் சாரு கிட்டே பேசுகிறாங்க. பத்மாவும் நம்ம சாரு கிட்ட வந்து நான் சொன்ன மாதிரியே செய்துட்டேன் பார்த்தியா, என்னைக்கா இருந்தாலும் அந்த மாயாவை நான் மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னேன், இனிமேல் நாளையிலேருந்து நீ தான் மருமகா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாருவுக்கு நம்பிக்கையாக கொடுக்குறாங்க. சாருவும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம மாயாவும் சீனுவும் அந்த குடும்பம் எல்லாருமே ரொம்பவே வருத்தத்தில் இருந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, நம்ம சீனுவும் மனமேடையில் வந்து இருக்கிறதுக்கு
ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மாயாவுக்கு தாங்கவே முடியல. தனாவும் நம்ம மாயா கிட்ட வந்து நீ எதுவும் வருத்தப்படாத, கண்டிப்பா அப்பா ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்கன்னு புரிய மாட்டேங்குது, அவங்களோட சூழ்ச்சி எதுவும் தெரிய மாட்டேங்குது, நான் எல்லா விஷயமும் சொன்னாலும் எதுவுமே எடுபட மாட்டேங்குது, அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்குறாங்க, எப்படி ஆதாரம் இதுக்கெல்லாம் கொடுக்கறதுக்குன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு தனாவும் மாயா கிட்ட புலம்பி தள்ளுறாங்க. என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி மாறும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சீனுவும் மாயாவும் இப்போ ரொம்பவே சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருந்தாங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் தான் பிரச்சனையாக இருந்து இப்போ தான் நிம்மதியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம சந்தோஷப்பட்டோம். அதுக்குள்ளே இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. ரகுராமும் சாருவோட மேரேஜ் நல்லபடியாக நடக்க போகுது நம்ம சொன்ன மாதிரியே அப்படின்னு அதில் தலைமை தாங்கி நின்றுட்டு இருக்காங்க. கரெக்டாக நம்ம சிவராமன் பதட்டமாக வந்துட்டு இருக்காங்க. ரகுராமுக்கு ஒன்றும் புரியலை. சிவராமன் கிட்ட என்ன விஷயம், எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு விசாரிக்கும் போது, இல்லைனா சாரு ஒரு தப்பான முடிவு பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சுற்றி உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்படியே அந்த இடத்துக்கு வராங்க. அங்கே பார்த்தா சூசைட் பண்ண சாருவை அப்படியே கீழே இறக்குறாங்க. நம்ம மகாலிங்கம் அப்படியே கதறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. சாருமா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்தா, அப்பாவையெல்லாம் நீ நினைச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாரோட கையில் ஏதோ ஒரு லெட்டர் இருந்த மாதிரி இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் என்னோட நிலைமைக்கு காரணம் சீனுவும் இந்த ரகுராமோட குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னே லிங்கமும் சுற்றி உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. கண்டிப்பாக என்னோட பொண்ணு நிலைமைக்கு நீங்கள் தான் காரணம், உங்களெல்லாம் நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ரகுராம் ஜானகிக்கு ஒன்றுமே புரியலை, ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க. அப்படி குடும்பமே வருத்தத்தில் இருக்கும்போது புவனேஸ்வரி பசுபதி அந்த இடத்துல வந்து, புவனேஸ்வரி லிங்கம் உன்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டே எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரகுராம் தான், இவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஊர் மக்களுக்கு முன்னாடி ரகுராமை எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ரகுராமுக்கு சாரோட நிலைமை இப்படி ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு வருத்தத்தில் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி புவனேஸ்வரியும் ஒரு அதிகாரிகள்கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அதிகாரிகள் வந்து நம்ம ரகுராமையும் சீனுவும் அந்த இடத்துல கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஜானகி அப்படியே பதறி போயிடுறாங்க. மாயாவும் நம்ம சீனுக்கிட்ட வந்து ஆள ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்து நம்ம புவனேஸ்வரி இத்தனை வருஷமா நான் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எவ்வளோ பிளான் பண்ண சொதப்பலாச்சு, இப்போ பார்த்தியா ரகுராம் நீ இந்த பாலிலேருந்து தப்பவே முடியாது, நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் தானே யோசிச்ச, பார்த்தியா எந்த நிலைமைக்கு இப்போ வந்திருக்க அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா மாயா வீட்டுக்கு வந்ததும் ஜானகிட்ட என்ன பெரியம்மா நடந்திருக்கு, இனிமே நீங்கள் வருத்தப்படாதுங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரையும் காப்பாற்றிடலாம், கூட்டிகிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு, ஆனால் எனக்கு ஏதோ இது கண்டிப்பாக இந்த வீட்டுக்கு எதிராக உள்ளவங்க செய்த சதி வேலையாக தான் இருக்கும், புவனேஸ்வரோட சூழ்ச்சியாக தான் இருக்கும், எப்படியும் நமக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மாயா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது சாரோட கையில் இருந்த லெட்டரை பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், அந்த லெட்டரை வச்சு ஏதாவது ஒரு வேலை செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா யோசிக்க போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா அந்த லெட்டர் எல்லாத்தையும் வச்சு ஒரு வழியாக நம்ம ரகுராம் சீனுவை காப்பாற்றிட்டாங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துல இருந்து.